வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியில் யாழ்ப்பாணத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் அல்லப்பட்டி போய்கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணம் பண்ணை வழியாக அதிகமான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பண்ணையால் அங்கே நைனாவி போகிற பாதை தான் அல்லப்பட்டிக்கும் போகணும். நைனாவி ஊராத்திரை வேலணை போகிற பாதை தான். வேலணையில் ஒரு லைடன் தீவுன்னு சொல்கிறது, அதில் தான் வேலணையும் அல்லப்பட்டி எல்லாமே இருக்குது. முதலாவது வார தீவு வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து தரைவழி பாதையாக முதலாவது வார தீவு வந்து லைடன் தீவு. அதுக்குள்ளே தான் வேலணையில் இருந்து ஊராத்திரை வரையும் இருக்குது. அதுக்குள்ள சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. அல்லப்பட்டி, வேலணை, சரவணை, சுடுவில், கரம்பன், நரந்தனை வந்து ஊராத்திரை வரையும் இருக்குது. லைடன் தீவு அது பெரிய தீவு ஒன்று. 7 தீவில் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் இருக்கிற 7 தீவில் வேலணை லைடன் தீவும் ஒன்று. அதுக்குள்ளே வேலணை என்று தான் கூடுதலாக சொல்லுறது. லைடன் தீவு என்றதை மறந்தே போயிடுது பேச்சு வழக்கில். இப்போ நாங்கள் வந்து பண்ணை வழியாக எங்களோட ஊர் போய் கண்டுக்கிறோம். எங்களோட ஊர் வந்து வேலணையும் நான் வேலணை, என்னோடய மனைவி வந்து அல்லப்பட்டி. இன்றைக்கி அல்லப்பட்டியில் அவையோட குல தெய்வத்துக்கு கொடியேற்ற திருவிழா தொடங்குவது. இப்போ அதுக்கு தான் கலந்து கொள்வதற்காக போய்கொண்டிருக்கிறோம். இது 3வது வருஷமாக அது ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. இப்போ கோயில் புனரமைக்கப்பட்டு 3 திருவிழா செய்ய வலிக்கிட்டு. இது 3வது வருஷம். ஆனபடிய நாங்கள் கலந்து கொள்வோம் வந்திருக்கிறோம். 3வது வருஷம். முதல் 2 வருஷம் எங்களை வர முடியலை. உறவுகளே, வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் 7 தீவு இருக்குது. அதில் வந்து தரவழி பாதையாக 3 தீவுக்கு தான் போகலாம். அதில் வந்து முதலாவது ரோட் வந்து தரவழியாக யாழ்ப்பாணத்துலேருந்து பண்ணை வழியாக வரும்போது முதலாவது ரோட் வந்து மண்டதீவுக்கு போகுது. அதை தொடர்ந்து அந்த ரோட் வந்து நேராக வரும்போது வேலணைக்கு வருது. வேலணைக்களால் போய் தான் அப்புறம் அங்கால புங்குடுதிக்கு போகுது. ஆனால் யாழ்ப்பாணத்துலேருந்து கிட்டே இருக்கிறது அல்லப்பட்டி தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அல்லப்பட்டி தான் போக போகிறோம். பாருங்கள், அதிகமான இலங்கை தமிழ் உறவுகள் வந்து நைனாதுக்கு போயிருப்பீங்க. இந்த வழியால் தான் போகணும். நைனாதுக்கு போகிறோன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து அல்லப்பட்டி சந்திக்கு வந்துட்டோம். இப்போ வந்து அல்லப்பட்டி சந்தியால் எங்களை அல்லப்பட்டிக்கு உள்ளே திரும்புகிறோம். நேராக போனால் வேலணை அராளித்தை சந்தி, வேலணை மங்கப்பான் அந்த பாதையால் போய் ஊராத்திரைக்கும் போகலாம். குறியட்டுவான் புங்குடுதீவுக்கும் போகும். இது உள்பாதை. இதுக்காலையும் போகலாம். வேலணைக்கு குறியட்டுவான் ஊராத்திரை போகலாம். ஆனால் நேராக போனால் கொஞ்சம் பாதை வந்து ஷார்ட்கட் மாதிரியும் இருக்கும். ஃபாஸ்ட் டைம் போகலாம். இதுக்காலையும் கூடுதலான போக்குவரத்து இருக்கணும். இடைக்கிட வந்து சிடிபி பஸ்ஸும் போகிறது அந்த ஊராத்திரைக்கு. இப்போ நாங்கள் அல்லப்பட்டிக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், நெல் வயல் இப்போ தெரியாது. நெல் வயல் அதிகமாக விவசாயமும் கடற்தொழில் வந்து அஞ்சு மக்களோட பிரதான தொழில். இப்போ வந்து நாங்கள் வந்து பாருங்கள், மக்கள் வந்து கொஞ்சம் இடம்பெயர்ந்துட்டு நம்ம கூடுதலான மக்கள் இடம்பெயர்ந்ததால் இடங்களெல்லாம் ஒதுக்கி கிடக்குது. பாருங்கள், நல்ல அழகான கிராமம் அல்லப்பட்டி. நல்ல தண்ணி. கூடுதலான இடங்களில் தண்ணி வந்து நல்ல டேஸ்ட்டான குடிநீர். நிலமும் வந்து மணல் தான். கூடுதலான இடங்கள் வந்து மணல் மண் தான் கூடுதலாக இருக்குது. களிமண் கிடையாது. என்ன நட்டாலும் வேறு விவசாயம் வந்து ஒக்கையாக இருந்தாலும் அந்த தண்ணிக்கும் அந்த மண்ணுக்கும் வந்து விவசாயம் வந்து நல்ல விளையும். நெல்லெல்லாம் நல்ல விளைச்சல் தரக்கூடிய இடம். நல்ல மரக்கறிகள் எல்லாம் செய்யலாம். அப்போக்கில் நாங்கள் இருந்த காலகட்டத்தில் விவசாயிகள் வந்து சிறுபோகம் செய்து காய்கறி சேர்ந்து வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கின்ற இடப்பெயர்வு உங்களுக்கு தெரியும் தானே. தீப்பொறி மக்கள் இடப்பெயர்வு வந்து முதல்ல தொடங்கினது. அதுக்கு பிறகு வடமான மக்கள் இடப்பெயர்வுன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு காலகட்டம். இப்போ நாங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு எங்களை குலதெய்வ திருவிழாவில் கலந்து கொள்ள போகிறோம். அல்லப்பட்டி கிராமம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாதாரண ஊர் மக்கள் வந்து கூடுதலாக இடம்பெயர்ந்து யாழ்ப்பாண பக்கம் வந்துட்டு நம்ம என்ன சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும் தானே கடந்த காலங்கள் நிலவரங்கள். இப்போ திரும்ப கொஞ்சம் பேர் குடியேறிக்கின்று இருக்கணும். என்னாலும் ஒரு குடியேற்றம் காணாது. அதனால் வரைக்கும் ஓடி கிடக்குது அங்கே போகிற இடமெல்லாம். இப்போ எங்களோட வீடுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் இடம்பெயர்ந்து இருக்கிற வழியாக கொஞ்சம் சனத்தை குறையும் தான் எங்களை மாதிரி தானே. நான் ஒரு சைட்டால் வீடியோ எடுத்துன்னு வந்துட்டேன். அதனுடைய 2 பக்கமும் உங்களுக்கு காண்பிக்க முடியவில்லை. அடுத்த ஒரே மாதிரி தான் இருக்குது 2 பக்கம். இந்த நாங்கள் போகிற அம்மன் கோயில் வந்து ஒரு பழமையான கோயில் வந்து சின்னதாக இருந்தது. இப்போ கோயில் வந்து ஒரு மக்களால் புனரமைக்கப்பட்டு இப்போ வந்து திருவிழா 3வது வருஷமாக திருவிழா இந்த இன்றைக்கி கொடியேற போது. பாருங்கள், இந்த சந்தி வந்து இடது பக்கம் திரும்பினா கடற்கரைக்கு போகுது. வலது பக்கம் திரும்பும்போது திரும்ப மெயின் ரோட்டுக்கு வருது, அராளி ரோட்டுக்கு. நாங்கள் வந்து உள் ரோட்டால் வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால், இந்த ரோட் வந்து வடிவாக புனரமைக்கப்படவில்லை கொஞ்சம் முன்னுக்கு. மற்றபடி இந்த ரோட் வந்து மெயின் அராளி ரோட்டையும் சந்திக்கும். அதாலேயும் வரலாம். இந்த ஆலயம் வந்து அல்லப்பட்டி கொக்குலப்பதி
மூன்று முடி கருமாரி அம்மன் தான் இந்த அம்மனுடைய பெயர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ சின்ன கோயிலாக இருந்தது, இப்போ புனரமைக்கப்பட்டு பெரிய ஆலயமாக வளர்ந்துருக்கிறது. வேறு ஊர் மக்களுக்கு நன்றி சொல்லணும். வாங்க உறவுகளே, தொடர்ந்து இதுதான் அந்த ஆலயம் பாருங்க, அவ்வளோ இப்போ அழகாக காட்சி அளிக்கிறது. பின்பக்கத்தால் நாங்கள் போகிற பாதையால் பார்க்கும்போது தொடர்ந்து திருவிழா வீடியோக்களும் போடுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், திருவிழா வீடியோக்களும் பார்க்கலாம். நன்றி உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நம்மளோட ஊருக்கு வந்துட்டோம். நன்றி, வணக்கம்.